சிந்திக்காதவங்க ஒன்றுமே தெரியாதவங்களாம் நாட்டை ஆளணும்னு தெரியுறாங்க. மாண்பாக மரியாதையாக இருப்ப. தயவு செய்து வாத்தலை நீ அரசியலுக்கு எவனோ நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான், நீ வந்துருத்தல தயவு செய்துன்ட்டு அஜித் ஃபோட்டோவை போட்டு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்துதா? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டப்படுத்தி இருக்கிறீங்க தெரிதா நாட்டை இந்த 10 நாளாக? இது கேட்டால் பயம். அப்படி அதாவது இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் ஒரு புதுசாக கார் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு சொக்கா போட்டு ஷூலாம் போட்டு ரோட்டில் நடந்து போகிறீங்க, இல்லை சாதாரணமாக நடந்து போகிறீங்க. அங்கே வந்து ஒருத்தர் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிறாரு, கல் எடுத்து ஒன்று அச்சுருவேன், ஒன்று ஓட விட்ருவேன், சூற விட்ருவேன் அப்படின்னா உங்களுக்கு பயம் வருமா வராதா? இது என்ன விதமான பயம்? 2 விதமான பயம். ஒன்று, செவனே நான் வேலையை பார்க்க போகிறேன். 2வது, நம்ம போய் இவரே பாவம், இவரை போய் என்ன அடிக்கிறது, இவரை போய் என்ன சொல்கிறது, ஒரு 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 இதுவாக இருக்கணும், நல்லா சமமாக இருக்கணும் இல்லையா? அப்படி கூட தோணும். அந்த சின்ன பையன் என்ன நினச்சிக்குவான், பார்த்தியா பெரிய மனுஷன் வேட்டி கட்டு போனோம், நம்மளை பார்த்து பயன்டா பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்ட் எப்படி கல்லெத்து சூற விட்டோன்னா அவ்வளோதான். சரி, அவர் பொழப்ப பார்க்குறவர், குடும்பத்தை காப்பாற்றணும், வட்டி கட்டணும், வரி கட்டணும், ஆத்தாப்ப பிரச்சனை தெரியும். எங்கள் அப்பா ஓட்டு போடல, அதனால் வெளியில் படுக்க வச்சுக்கிறேன்னு எடுத்து ரீல்ஸ் போடுறான். நாட்டில் என்ன பிரச்சனை இன்றைக்கி? நிறைய பேர் வந்து தாய் தமிழ்நாட்டில் முதியோர்களை வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லம் வைக்கிறாங்க. இதெல்லாம் சரி செய்யணும், கூட்டு குடும்பம்லாம் திருப்பி வரணும், கலாச்சாரம் நல்லா ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிற நேரத்தில் இதை ஒரு வீல்ஸாக எடுத்து சோத்தில் விஷம் வச்சுருவேன் அப்படின்னு போடுறது, வீடியோ இப்போ போடுறது ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு.